காசில் சுவாசமுள்ள மனுஷனை என்ன பண்ணாத, நம்பாத. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், ஆண்டவரை நம்பு. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், ஆண்டவரை நம்பு என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிற மனிதனை ஒரு நாள் அவர் கைவிடுவதே இல்லை. ஆமென். ஒரு நாள் அவனை விட்டு விலகுவதே இல்லை. ஒரு நாளும் ஒரு மனிதனை, அவரிடத்தில் வருகிற எந்த மனிதனை அவர் புறக்கணிப்பதே இல்லை. இயேசு அவனை தள்ளுவதே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உலக இரட்சகர். அவர் உலகம் முழுமையும் மனிதனை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பொல்லாப்பிலிருந்தும் விட முடியாத தீய பழக்கங்களிலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனை தம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பரலோகத்தின் தேவன் மனுஷ அவதாரமாய் இயேசு என்னும் பேரில் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். உலகத்தின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவாட்டுக்குட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பலவீனங்களையும் தரித்திரங்களையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய எல்லா பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய தரித்திரங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் அவர் சுமர்ந்து தீர்த்து விட்டார். ஆமென். அதிலிருந்து ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மகாபெரிய விடுதலையை சிலுவையின் மேல் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் அதை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம், அந்த விடுதலையை எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்து பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஹல்லேலூயா. வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் இருந்த குலைத்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, யாரிடத்திலிருந்து உரிந்து கொண்டு? சாத்தானிடத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவனிடத்தில் இருந்த துரைத்தனங்களையும், ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து இந்த சாத்தானானவன் அவர்களை வஞ்சித்து என்ன செய்தான்? அவர்களை பாவம் செய்து வைத்து வஞ்சித்து அந்த ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறதான துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? பிசாசானவன் பறித்து கொண்டு போய்விட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்தார். மனிதன் இழந்து போன அந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, சிலுவையின் மேல் பிசாசானவனை ஜெயித்து அந்த துரைத்தனங்களை அதிகாரங்கள் அவர் என்ன செய்கிறாரு? உரிந்து கொள்ளுகிறார். பிசாசிடத்து அவர் உரிந்து கொள்ளுகிறார். உரிந்து கொண்டு யாருக்கு கொடுக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறார். எஸ், ஆமென். அல்லேலூயா. வாசிக்கன்னு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜெய கிறிஸ்து. அவர் வெற்றி வேந்தர். அவர் யூதா கோத்திர சிங்கம். ஆமென். அல்லேலூயா. நாம் வெற்றி வேந்தருடைய பிள்ளைகள், யூதா கோத்திர சிங்கத்தினுடைய பிள்ளைகள். நாம் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள். நம்ம அப்பா ஜெய கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள். நம்ம அப்பா நமக்காக ஜெயத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், வெற்றியை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆமென். விசுவாச வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு ஜெய வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? நம்ம அப்பா ஜெய கிறிஸ்துவனா நாம் அவருடைய பிள்ளைகளானால் நம்மால் முடியும்.
தேவ பிள்ளைகளாகி நம்மால் முடியும் நம்பிக்கை முன்ன நமக்கு வரணும். ஆமென். நமக்கே நம்பிக்கை இல்லாத, விசுவாசம் இல்லாத என்ன பண்ண முடியாது? வாழ முடியுமா? முடியாது. முன்ன நமக்கு அந்த விசுவாசம், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அப்படி வரும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம்? தோற்று போவது இல்லை, வீழ்ந்து போவது இல்லை. ஆமென், ஆமென். தோற்று போவது இல்லை, வீழ்ந்து போவதும் இல்லை. ஒருவேளை விழுந்தாலும் நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து அவருடைய வல்ல கரத்தை நீட்டி தூக்கி எடுத்து விடுவார். அந்த பேதுரு, கடலில் நடந்த பேதுரு என்ன செய்கிறாரு? ஆண்டவரை பார்த்து தான் போனார். அவர் ஏசப்பா கடலில் நடந்தார். இவரும் ஆண்டவரே நான் நீரே ஆனால் நான் வரட்டுமா அப்படிங்கிறாரு. சரி வாங்கிறாரு. இவரும் படகுலேருந்து குதித்து அதே தண்ணியில் நடந்து தான் போகிறாரு. நடந்து போன பேதுரு என்ன செய்கிறாரு? இப்போ என்ன பண்ணுறாரு? தண்ணியில் மூழ்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த பேதுருவை கை தூக்கி அவனை எடுத்து, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதே பேதுருவை மீண்டும் அதே கடலில் தன்னோடு கூட அந்த பேதுருவை தூக்கி எடுத்து அவரை என்ன பண்ணுறாரு? கரத்தை பிடிச்சி 2 பேரும் இப்போ கடலில் அதே தண்ணியில் நடந்து படகுக்கு வருகிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேதுரு கடலில் அப்படியே மூழ்கி போகும்படி ஆண்டவர் ஒரு நாள் அவரை விட்டுட்டாரா? விடலை. மீண்டும் இருவரும் சேர்ந்து நடந்து படகுக்கு வருகிறார்கள். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நம்பின ஒரு மனிதனையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. தேவன் அவரை விட்டு விலகுவதில்லை. ஆமென். அல்லேலூயா.